சீனா இந்தியா இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு சைலண்டான யுத்தம் இப்ப வங்கதேசத்துல ஆரம்பிச்சிருக்குதுங்க. சீனா பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் தன்னுடைய கடன் வலை மூலமா வங்கதேசத்துல தன்னுடைய அதிகாரத்தை நிறுவனணும் முயற்சி செய்ய, இன்னொரு பக்கம் இந்திய அரசாங்கம் சீனாவுடைய கடன் வலையும் அதனுடைய கனவையும் சேர்த்து சுக்குநூறா நொறுக்கி இருக்கிறாங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வங்கதேசத்துல இந்தியாவும் சீனாவும் அப்படி எந்த விஷயத்துக்காக அடிச்சுக்கிறாங்க, எதனால இந்த மோதல் இந்தியாவுக்கு ரொம்பவே முக்கியம், இந்த மோதல் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தியும் இந்த வீடியோல ரொம்பவே டீடைலா பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இந்தியாவினுடைய அண்டை நாடான வங்கதேசம் இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் தான் நாடாளுமன்ற தேர்தல்களை சந்திச்சது. இந்த தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஷேக் ஹசீனாவே அந்த நாட்டினுடைய பிரதமராக பொறுப்பேற்றிருக்கிறார். ஆனால் அவர் பொறுப்பேற்றுக்கிறதுக்குள்ள அந்த நாட்டுக்குள்ள நடந்த உலக அரசியல் விளையாட்டுகளும் அமெரிக்காவினுடைய தலையீட்டுமையெல்லாம் பற்றி நம்ம அப்பயே டீட்டெயிலாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். இந்த நிலைமையில ஷேக் ஹசீனா பதவியேற்ற பிறகு இப்ப மீண்டும் வங்கதேசத்துக்குள்ள அரசியல் விளையாட்டுகள் அப்படிங்கிறது ஆரம்பமாயிருக்குது. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய தலையீடு இல்லைங்க, அதுக்கு பதிலா இந்தியாவும் சைனாவும் தான் இந்த விளையாட்டை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலா சீன அரசாங்கம் எப்படா வங்கதேசத்துல தேர்தல் முடியும், அடுத்த பிரதமர் பதவி ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டி காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, சீனாவை பொறுத்த வரைக்கும் வங்கதேசத்தை எப்படியாச்சும் தன் பக்கம் இழுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கடந்த சில வருடங்களாவே பல முயற்சிகளையும் எடுத்துக்கிட்டு வர்றாங்க. ஆனா போன வருஷம் சீனாவினுடைய இந்த முயற்சிகளுக்கு உகந்த சூழ்நிலை அப்படிங்கிறது அமையல. இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வங்கதேசத்துல நாடாளுமன்ற தேர்தல்கள் கிட்ட நெருங்கி இருந்தது. அதை விட முக்கியமா ஷேக் ஹசீனா இந்த முறை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படிங்கிற மாதிரி நம்பப்பட்டது. அதனால அந்த மாதிரி ஷேக் ஹசீனாவினுடைய ஆட்சி மாறப்போற ஒரு சூழ்நிலையில போயிட்டு அந்த நாட்டுக்குள்ள பெரிய அளவுக்கு முதலீடு பண்ணி அடுத்ததா ஒரு கவர்மெண்ட் வரும் பொழுது இந்த முதலீடுகள் எல்லாம் நிராகரிச்சுட்டா அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் வேஸ்டா போயிருமே அப்படின்னு சொல்லிதான் சீன அரசாங்கமும் சரி இந்தியாவும் சரி பெருசா எந்த ஒரு டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதையுமே வங்கதேசத்துக்குள்ள பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஒன்ஸ் ஷேக் ஹசீனா கடந்த ஜனவரி மாதம் பொறுப்பேற்றதையுமே பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நாடுகளும் இப்ப களத்துல குதிச்சிருக்குது. ரொம்ப முக்கியமா சீனா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத வங்கதேசத்துல ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் சீன அரசாங்கம் வேகமா போனாலுமே கூட இந்தியா பெருசா அதை கண்டுக்காம தான் இருந்தாங்க. ஆனா கடந்த மே மாதம் சைனா ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை வங்கதேசத்துக்கு கூட கையெழுத்திடுறாங்க. அது இந்தியாவுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திருச்சு அப்படின்னே சொல்லலாம். அது என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வங்கதேசத்தினுடைய வங்காள விரிகுடா கடல் பகுதியில ஒரு சப்மரைன் பேஸ் ஒன்ன உருவாக்கி கொடுக்கறதுக்கு சீனா ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. ஏன்பா சீனா என்ன வங்கதேசத்துக்கு தானே சப்மரைன் பேஸ் உருவாக்கி கொடுக்க போறாங்க, அதுல இந்தியாவுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா சைனாவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு நாட்டுக்கு ஒரு ப்ராஜெக்டை பண்ணி கொடுக்குற அப்படின்னு சொல்லி அந்த நாட்டை கடன் வலையில சிக்க வச்சு கடைசியில அது பண்ண ப்ராஜெக்டை அதுவே எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே இலங்கையினுடைய ஹம்பன்தோட்டா போர்ட்டை பத்தி நல்லாவே தெரியும். அந்த போர்ட்டை இப்ப சீன அரசாங்கம் தான் 99 வருஷம் இலங்கை கிட்ட இருந்து லீஸுக்கு எடுத்திருக்கிறாங்க. அது எதனாலப்பா இலங்கை சீன அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்டோம்னா, உடனே எல்லாரும் சீனா கிட்ட இருந்து வாங்கின கடனை கட்ட முடியல, அதனாலதான் இலங்கை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க எல்லாருமே ஒரு பெரிய விஷயத்தையே மிஸ் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹம்பன்தோட்டா போர்ட்டையே இலங்கைக்கு கட்டி கொடுத்ததே சீன அரசாங்கம் தான். இந்த போர்ட்டை கட்டுறதுக்கான ஃபண்டிங் பண்ணது முதல் கொண்டு எல்லாமே சீனா தான். சீனா யூசுவலா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு நாட்டுக்கு பெருசா வருமானம் வராது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த ப்ராஜெக்ட்ல தான் பெரிய அளவுக்கு முதலீடு பண்ணுவாங்க. காரணம் அப்பதான் அதுல இருந்து வருமானம் வராது, வருமானம் வரலன்னா தான் அவங்க ஈஸியா சீனாவினுடைய கடன் வலையில சிக்கிக்குவாங்க இல்லையா. அதுக்காக ஒரு உதாரணத்துக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இப்ப நான் ஒரு இடத்துல இருந்து 100 ரூபாய் கடன் வாங்குறேன், அதை 100 ரூபாய இன்னொரு பக்கம் நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு இன்வெஸ்ட் பண்ண இடத்துல இருந்து ஒரு 150 ரூபாயாச்சும் லாபம் வரணும். அப்பதான் நான் வாங்கின கடனையும் அடைக்க முடியும், எனக்கும் கொஞ்சம் ப்ராஃபிட்னு மிச்சம் இருக்கும். ஆனா இந்த ஹம்பன்தோட்டா போர்ட் இருக்குது பாத்தீங்களா, அந்த போர்ட்ல பெருசா வருமானம் அப்படிங்கறதே கிடையாதுங்க. இது சீன அரசாங்கத்துக்கு நல்லா தெரியும். என்னதான் இந்த போர்ட்டை பெரிய அளவுக்கு இலங்கைக்கு கட்டி கொடுத்தாலுமே கூட இந்த போர்ட்ல பெருசா வருமானம் வராது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுனாலதான் அந்த போர்ட்டுக்கு பெரிய அளவுக்கு செலவு பண்ணி இலங்கைக்கு அதை கட்டி கொடுத்துருக்காங்க. இப்ப அந்த போர்ட்டுக்கு 100 ரூபாய் செலவு பண்ணிருக்காங்கன்னா 60 ரூபாய் கூட அந்த போர்ட்ல இருந்து இலங்கைக்கு வருமானம் வராது.
ஸோ அப்போ என்ன ஆகும், இலங்கை அரசாங்கத்தினால சீனா கிட்ட இருந்து வாங்கின அந்த கடனை அடைக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த போர்ட்ல இருந்து வருமானமே இல்லை. ஸோ யோசிச்சு பாருங்க, இப்போ இலங்கைக்கு கடன் அடைக்க வேற வழியே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த போர்ட்டை சீனாவுக்கே லீஸு கூட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு விஷயத்தை தாங்க இப்போ சீன அரசாங்கம் வங்கதேசத்துலையும் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ வங்கதேசத்துக்கு அந்த சப்மரைன் பேஸ் உருவாக்கி கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அதையுமே இதே மாதிரி ஒரு கடன் வலையில் சிக்க வச்சு சீனா அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கே பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும். ஸோ அடிக்கடி சீனாவினுடைய சப்மரைன்ஸ் எல்லாம் வங்காள விரிகுடா பகுதிக்கு இதை சாக்கா வச்சுக்கிட்டே வந்துட்டு போவாங்க. ஸோ இந்த விஷயத்துல தாங்க இந்தியா வந்து அப்படியே கண்ணை முடிச்சுக்கிறாங்க. ஓகே, இதை நம்ம விட்டோம் அப்படின்னா சீனாக்காரன் கம்மன் இருக்க மாட்டான், வங்கதேசத்துல அதை பண்றேன் இதை பண்றேன்னு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவும் களத்துல குதிக்கிறாங்க. அந்த சப்மரைன் பேஸுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா சீன அரசாங்கம் தீஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்று படுகையில ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அப்படிங்கறத வங்கதேசத்துக்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த தீஸ்தா ஆறுங்கிறது பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய மேற்கு வங்க மாநிலத்தின் வழியா வங்கதேசத்துக்குள்ள போகக்கூடிய ஒரு ஆறு. ஸோ இந்த ப்ராஜெக்டை மட்டும் சீனா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இந்தியாவோட பார்டர் கிட்டையே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால ரீச் பண்ண முடியும். ஸோ இதன் மூலமா இந்தியாவோட பார்டர் ஏரியாஸை சர்வே பண்றதுக்கும் சீனாவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். ஸோ இதனால இந்த தீஸ்தா ரிவர் ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா கடந்த 2020ஆம் ஆண்டிலிருந்தே சீன அரசாங்கம் கேட்டுக்கிட்டு வர்றாங்க. ஸோ இந்த முறை ஷேக் ஹசீனா மீண்டும் பிரதமர் ஆனதையுமே இப்போ பார்த்தீங்கன்னா சீன அரசாங்கம் ஒரு சர்வேவே பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஆற்றுல என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்றையும் வங்கதேச அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துட்டு தான் சொல்லப்படுது. ஸோ இதன் மூலமாக எப்படியாச்சும் இந்த ப்ராஜெக்டை பிடிச்சதும் சீனா ஒரு பக்கம் முயற்சி செய்ய, இன்னொரு பக்கம் இந்தியா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டை விடக்கூடாது. காரணம், ஒரு பக்கம் இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே போகக்கூடிய ஒரு ஆறு சம்மந்தப்பட்டது. அது மட்டும் இல்லைங்க, இந்த தீஸ்தா ரிவரில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் கடந்த பல ஆண்டுகளாகவே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இதனால் இந்த ப்ராஜெக்டை மட்டும் சீனா கையில் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் திடீர்னு எல்லாமே சீனா சர்வேவெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு வங்கதேசத்திட்ட போயிட்டு, எப்பா சீனாவுக்கு கொடுக்காத இந்த ப்ராஜெக்டை எனக்கே கொடு, நானே பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொபோசலை இப்போ முன் வச்சிருக்கிறாங்க. வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை சீனா கிட்ட கொடுத்தா அவங்க பண்ணி மட்டும்தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்தியா கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா இந்த தீஸ்தா ஆறுல இருக்கக்கூடிய இந்த நதிநீர் பிரச்சனையும் தீர்த்துக்கிறதுக்கு வங்கதேசத்துக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை அமையும். அது என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா மேற்கு வங்க அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இந்த தீஸ்தா நதிநீர் தொடர்பாக வங்கதேசத்துக்கு கூட கடந்த பல ஆண்டுகளாகவே ஒரு உரசல் போக்கில் தான் வந்து இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இதற்கு காரணம், இந்த நதிநீர் பங்கீடு தொடர்பாக ஒரு ஒப்பந்தம் கடந்த 1970களில் கையெழுத்திடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்துக்கு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்க அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஏற்றுக்க மறுக்கிறாங்க. ஸோ இந்த நிலைமையில அந்த ஒப்பந்தம் அடுத்த வருஷம், இன்னும் 2 வருஷம் தாங்க, 2026ஆம் ஆண்டு முடிவடைய போகுது. ஸோ அப்போ இந்த ஒப்பந்தம் மட்டும் முடிவடைஞ்சிருச்சுன்னா வங்கதேசமும் இந்தியாவும் மீண்டும் இந்த நதிநீர் பகிர்வு தொடர்பாக மறுபடியும் ஒரு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்து போடணும். ஆனால் அந்த ஒப்பந்தம் கையெழுத்திடும் பொழுது மேற்கு வங்கத்தின் சார்பாக கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அப்படி ஏதேனும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுச்சு அப்படின்னா 2026ஆம் ஆண்டு கையெழுத்தாக வேண்டிய ஒப்பந்தத்தில் சிக்கல்கள் ஏற்படலாம். இதனால இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையில நதிநீர் பகிர்வு தொடர்பாக பிரச்சனைகளும் உருவாகலாம். இதனால தாங்க வங்கதேச அரசாங்கம் இப்ப இந்த ப்ராஜெக்ட்ல இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை எழுந்திருக்குது இல்லையா, இதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இந்த ஒப்பந்தத்திலையும் தனக்கு சாதகமான ஒரு முடிவை ஏற்படுத்திடலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இறங்கி இருக்கிறாங்க. அது எப்படிப்பா முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏப்பா இந்தியா, உனக்கு சைனானால ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ நாங்களும் வந்து அந்த விஷயத்தை கன்சிடர் பண்றோம். அதனால உங்களுக்கே இந்த ப்ராஜெக்டை கொடுக்கறதுக்கும் நாங்கள் தயாரா இருக்கிறோம். ஆனா இந்த ப்ராஜெக்டை நாங்க உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா வர 2026ஆம் ஆண்டு அந்த ஒப்பந்தம் நம்ம கையெழுத்து போடணும் இல்லையா, அந்த ஒப்பந்தத்துல நான் கேட்கிற சில விஷயங்களை எனக்கு கொடுக்கணும், அப்பதான் நான் இந்த ப்ராஜெக்டை உனக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் போடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக தான் வங்கதேச பிரதமரான ஷேக் ஹசீனா கடந்த ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி இந்தியா வந்திருந்தாரு. ஸோ இந்தியா ட்ரிப்பை முடிச்சதையுமே ஷேக் ஹசீனா பார்த்தீங்கன்னா அடுத்ததாக போக போகிறது சீனாவுக்கு. அதாவது இந்தியாவோட ப்ரொபோசலையும் நான் கேட்க போறேன், சீனாவோட ப்ரொபோசலையும் நான் கேட்க போறேன். ஸோ யாரு பெஸ்டா இருக்குதோ அவங்களத தான் நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றதன் மூலமா இந்தியாவுக்கு ஒரு ப்ரெஷர் உருவாக்குறாங்க. ஸோ இந்தியாவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டினுடைய தேவை இப்போ அதிகமாக இருக்கிறதுனால இந்திய அரசாங்கம் வங்கதேசம் சொல்றதை ஏற்றுக்கும் அப்படிங்கிறது ஷேக் ஹசீனாவினுடைய நிலைப்பாடு.
இந்தியாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த தீஸ்தா ப்ராஜெக்டை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லைங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வங்கதேசம் சீனாவினுடைய கடன் வலையில் விழுந்துடக்கூடாது. இதனால தாங்க மோடியும் ஷேக் ஹசீனாவும் சந்திச்சு பேசிக்கிட்ட பொழுது பல ஒப்பந்தங்களும் இந்த 2 நாடுகளுக்கும் மத்தியில் கையெழுத்தாச்சு. அதை விட ரொம்பவே முக்கியமாக வங்கதேசத்தினுடைய நேவி சீஃப் கூடிய சீக்கிரம் இந்தியாவுக்கு விசிட் பண்ண போகிறார். எதுக்குப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா, சீன அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு சப்மரைன் பேஸை வங்கதேசத்தில் கட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி, அது தொடர்பாக இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் வங்கதேசத்தோட நேவி சீஃப் கிட்ட இந்திய அரசாங்கம் சொல்லும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லைங்க, வங்கதேசத்தினுடைய நேவி கூட இந்தியன் நேவிக்கும் ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டிருக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறத எல்லா பக்கமும் இந்தியா தடுக்கிறதுக்கு முயற்சிகளை எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும் அப்படிங்கிறத நாம் நம்புவோம். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்திய அரசாங்கம் நினைச்ச மாதிரி அந்த தீஸ்தா ரிவர் ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எங்க டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமா எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்க கொடுக்குற ஒரு ரிவார்டா இருக்கும். நன்றி.